ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய சென்னா மசாலா, கொண்டைக்கடலை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். நான் வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்து நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். அப்போ தான் மார்னிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 hours ஆச்சு இது நல்லா ஊறணும். நான் வந்து 8 hours ஊற வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா ஊறிட்டுருக்கு. 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இது வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா ஊறின அந்த கொண்டைக்கடலையை ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த கொண்டைக்கடலை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை வந்து வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது வந்து தனியாக இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் மேஷ் ஆனால் போதும். தக்காளி வதங்கினதும் ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடிய கொண்டைக்கடலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதனால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் இதில் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் இதை நல்லா வதங்கி இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா இது கொதி வந்ததும் அடுத்ததாக இதில் வந்து மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மஞ்சள் பொடி, மிளகா பொடியெல்லாம் நல்லா ஈவனாக வந்து நம்ம ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொண்டைக்கடலை இருக்குது இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா வெந்து அந்த கிரேவி வந்து நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய இந்த சென்னா மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.